காலையில் ஆர்டர் பண்ணாங்கல்ல கஸ்டமர், அவங்க வந்து நட்ஸும் சாக்கோ சிப்பும் போட்டு நமக்கு 1/2 கேஜி ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க. 6:00 போல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1/2 கேஜி பண்ணியிருந்தாங்க. ஒரு பாக்ஸில் 250 கிராமும் இன்னொரு பாக்ஸில் 250 கிராமும் போட்டு நம்ம வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து 1/2 கேஜி வாங்கினா 2 ப்ரௌனி பீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதையும் வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கால் பண்ணி 5:00 வந்து நமக்கு பர்த்டே கேக் வந்து கட் பண்ணாமல் வேணும், வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெடியாக வந்து எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். நம்ம வந்து ஹோம் பேக்கிங் பண்ணுறதுனால நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆர்டரே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரீ புக்காக பண்ணிடுங்க. முன்னாடிலாம் நம்ம 1 டே பிஃபோர் பண்ண சொல்லுவோம். ஆனால் சில கஸ்டமர் ரெக்வஸ்ட்டாக கேட்டனால ஒரு 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் முன்னாடி சொன்னிங்கன்னா கூட நம்ம நீங்கள் கேட்குற டயத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த பர்த்டே கேக் வந்து 5:00 வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4:10 இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடிமேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டு அப்புறம் தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் ஆர்டரே நீங்கள் வந்து ப்ரீயாக புக் பண்ணிக்கோங்க.